ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் பாலா பேசுகிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, கெஸ்டாப்ரோ, மெபிப்ரெஸ்டோல் அண்ட் மிசோப்ரெஸ்டோல் இந்த டேப்லெட்டுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன, இந்த டேப்லெட் எடுத்ததுக்கப்புறம் இது நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யும், இந்த டேப்லெட் எடுக்கிறதுனால என்ன மாதிரியான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாம் ஏற்படக்கூடும், இந்த டேப்லெட்டை யாரெல்லாம் எடுத்துக்கலாம், யாரெல்லாம் எடுத்துக்கக்கூடாது, இந்த டேப்லெட்டை எப்போ எடுத்துக்கணும், எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கப்புறம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் என்னுடைய அடுத்தடுத்த வீடியோக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஃபர்ஸ்ட்டு இந்த மருந்தினுடைய பயன்கள், பெனிஃபிட்ஸ் என்னென்ன என்பதை தெரிஞ்சுப்போம். இந்த மருந்து ஆரம்ப கால கர்ப்பத்தை நிறுத்த, மெடிக்கல் அபார்ஷன் செய்ய பயன்படுத்தப்படுது. பொதுவாக 9 வாரங்கள் வரை உள்ள பிரெக்னன்சி எல்லாமே மெடிக்கல் அபார்ஷன் செய்ய இந்த மருந்து பயன்படுத்தப்படுகிறது. சில நேரங்களில் இன்கம்ப்ளீட் அபார்ஷன் மேனேஜ்மெண்ட், அதாவது முழுமையாக கருச்சிதைவு அபார்ஷன் ஏற்படலை அப்படின்னா இந்த மருந்தை முழுமையாக அபார்ஷன் செய்ய பயன்படுத்துகிறாங்க. அடுத்து இந்த மருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் எப்படி வேலை செய்யுதுன்னா, இதில் இருக்கக்கூடிய மெபிப்ரெஸ்டோல் இந்த மருந்து பிரெக்னன்சி தொடர தேவையான ப்ரொஜெஸ்டரோன் ஹார்மோன் நம்ம உடம்புல சுரக்கிறத தடுக்குது. இதனால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை அந்த கரு வளர்வதை தடுக்குது. அடுத்து மிசோப்ரெஸ்டோல், இது கர்ப்பப்பையினுடைய வாயை விரிவடை செய்யுது. இது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பையை சுருக்க செய்கிறது. இதனால் கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தசைகள் எல்லாமே வெளியே வர உதவுகிறது. கர்ப்பப்பையை சுருக்கி அது உள்ள இருக்கிற அந்த கழிவுகளை எல்லாத்தையும் வெளியே தள்ளுது. இந்த மருந்தை எடுத்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, வயிற்று வலி ஏற்படும், ரத்தப்போக்கு, ப்ளீடிங் ஏற்படும், கிளாட், சின்ன சின்ன ரத்த கட்டிகள் இல்ல கொஞ்சம் பெரிய ரத்த கட்டிகள் வெளியே வர ஆரம்பிக்கும். இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட்ஸ் என்னன்னா, வயிற்று பிடிப்பு, அதிகப்படியான ப்ளீடிங், ரத்தப்போக்கு, வாந்தி, குமட்டல், வயிற்றுப்போக்கு, லூஸ் மோஷன், காய்ச்சல், தலை சுற்றல், உடல் சோர்வு, இவைதான் இந்த மருந்தினுடைய பொதுவான பக்க விளைவுகளாக சொல்லப்படுது. இதை தவிர்த்து சில அதிதீவிர பக்க விளைவுகளும் இருக்கு. அது என்னன்னா, 2 மணி நேரத்துக்கும் அதிகமாக அதிகப்படியான ரத்தப்போக்கு, ப்ளீடிங் இருக்கிறது, மயக்கம் ஏற்படுவது, கடுமையான வயிற்று வலி, ஸ்டொமக் பெயின், மோசமான துர்நாற்றத்துடன் ரத்தப்போக்கு ஏற்படுவது, பேட் ஸ்மெல்லோட ப்ளீடிங் ஆகுதல், 38 டிகிரி செல்சியஸுக்கு மேலே உங்களுக்கு ஜுரம் ஏற்படுதல், இல்லைனா மூச்சு விடுவதில் ப்ராப்ளம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி இருந்தாலும் இல்லை நெஞ்சு வலி இருந்தாலும் நீங்கள் உடனே உங்கள் டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். அடுத்து யார் எல்லாம் இந்த மருந்தை எடுத்துக்க கூடாதுன்னா, எட்டோபிக் பிரெக்னன்சின்னு சந்தேகப்படுறவங்க, சிவியர் அனிமியா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, அதாவது ரத்த சோகை, உடம்புல ரத்தமே இல்லாமல் அதால் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, ப்ளீடிங் டிஸார்டர், அதிகப்படியான ரத்தப்போக்கால் பாதிப்பு ஏற்படுறவங்க, சிலருக்கு பீரியட் ஆச்சுன்னா அவங்களுக்கு தொடர்ந்து 5 நாள் 10 நாள் ஆகும், இல்லை கையில் காலில் ஏதாவது வெட்டிக்கிச்சுன்னா அவங்களுக்கு ப்ளீடிங் ஸ்டாப்பே ஆகாது. அந்த மாதிரி ப்ராப்ளத்தில் பாதிக்கப்பட்டிருக்கவங்க, லாங் டர்ம் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணுறவங்க, ஸ்டெராய்டு இன்ஜெக்ஷன்ஸ் இல்லை ஸ்டெராய்டு மெடிசின்ஸ் ஏதாவது ரொம்ப வருஷமாக எடுத்துக்கிறவங்க, அடுத்து அலர்ஜிக் ரியாக்ஷனில் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கவங்க இந்த மருந்தை எடுத்துக்கக்கூடாது. அடுத்து இந்த மருந்தை எடுத்துக்கும் போது நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, அல்ட்ராசவுண்ட் மூலம் பிரெக்னன்சி லொக்கேஷன், கரு எங்கே இருக்குது என்பதை கண்டறியணும், எத்தனை வாரம் என்பதை கன்ஃபார்ம் செய்யணும், டாக்டருடைய ஃபாலோ அப் அண்ட் அறிவுரை ரொம்ப அவசியம். சில நேரத்தில் முழுமையாக அபார்ஷன் ஆகாது, ஸோ அவங்களுக்கு கூடுதலான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். இந்த மருந்தை எடுத்துக்கிற பல பெண்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்குது, இந்த மருந்து எடுத்துக்கிட்டால் ஃப்யூச்சரில் ப்ரெக்னன்சி ஆக முடியுமா, குழந்தை பெற்றுக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்குமே ஏற்படுது. இந்த மருந்தை சரியான முறையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் ப்ரெக்னன்சி ஆக முடியும், நல்லபடியாக குழந்தை பெற்றுக்க முடியும். அடுத்து இந்த மருந்தை உங்கள் டாக்டருடைய ஆலோசனைப்படி பயன்படுத்துங்க. நீங்களாக ஃபார்மசியில் வாங்கி பயன்படுத்தாதீங்க. எட்டோபிக் ப்ரெக்னன்சியாக இருந்தால் இதை பயன்படுத்தவே கூடாது. அதே மாதிரி இந்த மருந்தை எடுத்ததுக்கப்புறம் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதிகப்படியான ரத்தப்போக்கு, ப்ளீடிங் இருந்தாலோ இல்லை இன்ஃபெக்ஷன் இருந்தாலோ நீங்கள் உடனே உங்கள் டாக்டரை போய் சந்தித்து முறையான ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும். இதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன்.
இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. எல்லாருமே இந்த அன்வான்டட் கிட் மருந்தினுடைய பயன்கள் என்னென்ன, இது எப்படி நம்ம உடம்புக்குள்ள வேலை செய்யுது, இதனுடைய சைடு எஃபெக்ட்ஸ் பக்க விளைவுகள் என்னென்ன என்பதை எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.